இத பாருப்பா, இதுதான் மகேஷ் பாரு. இவன் தான்ப்பா என் பையன் மகேஷ். நீ தேடுற மகேஷ் இவன் தானா பாரு. இல்ல சார், நிஜமாவே உங்க பையன் மகேஷ் இவர் தானா? சத்தியமா இதுதான் என் பையன். சாரி சார், நான் ஏதோ தப்பா. நான் தேடுற மகேஷ் இவர் இல்ல. ஸ்னேகாவோட மகேஷ் இவர் இல்ல. நான் ஏதோ முட்டாள்தனமா சந்தேகப்பட்டு சாரி. பரவாயில்ல பரவாயில்ல, எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஏதோ சந்தேகத்தோட வந்த, இப்போ சந்தேகம் தீர்ந்து போச்சு. நீ கிளம்புப்பா. நான் வரேன் சார். அப்புறம் இந்த ஸ்னேகாவுடைய மகேஷ் போட்டோ கிடைச்சதுன்னா என்கிட்ட கொண்டு வந்து கொடு, நானும் சேர்ந்து தேடுறேன். சார், மகேஷ் வந்துட்டார் போல இருக்கு. அவர்கிட்ட ஒரு வார்த்தை சாரி சொல்லிட்டு. அப்பா, ஏய் நீயா? ஏய் ஏய் கையறா மகேஷ், கைக்கு நீயா? கையறா. ஏய் சார், ஏய் நான் தேடுற மகேஷ் இவன் தான் சார். அடிச்சி கையறா. அப்பா, இவன் எப்படிப்பா இங்க வந்தான்? என்னது? அப்பாவா? அப்போ சார், உங்க பையன் மகேஷ் இவன் தானா? ஆமாப்பா, இவன் தான் என் பையன். என்ன மன்னிச்சு. பாவீங்களா, ஐயோங்களா, அப்பனும் புள்ளையுமா சேர்ந்து நாடகமா போடுறீங்க. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? உருப்படுவா நீ? பெத்த பிள்ளைக்கு பதிலா வேற எவன் போட்டோவை காட்டி உன் பிள்ளைன்னு சொல்லி ஏமாத்துறியா? நீ நாசமா போயிடுவ. ஏய், எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசு. அவர் ஏதாவது சொன்ன அடிச்சு மூஞ்சிக்கு ஜலம் பேத்துருவேன். ஏய் பாவி துரோகி, நீ கல்யாணத்துக்கு வராம ஓடினப்பவே எனக்கு உன் மேல சந்தேகம்டா. நீ ஸ்னேகாவுக்கு துரோகம் பண்ணுவேன்னு சந்தேகப்பட்டேன். அது இப்ப உண்மையாயிடுச்சு. அடச்சே கையறா. அப்பதான் எனக்கு துரோகம் பண்ணான். முடிஞ்சா அப்பட போய் ஒத்த. ஏய், அப்பனும் புள்ளையுமா சேர்ந்து ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்துறீங்களே. என்ன கேவலமான குடும்பம்டா உங்க குடும்பம். எவன் போட்டோவையே காமிச்சு அப்பா ஏமாத்துறான். கல்யாணம் ஆகலன்னு சொல்லி மகன் ஒரு பொண்ணை ஏமாத்துறான். நாசக்கார கும்பல். இதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம். ராஸ்கல், நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். மகேஷ் வரடா. ஏய், ஐயோ மகேஷ், சொன்னா கேளுப்பா. ஐயோ மகேஷ், சொன்னா கேளு, சொன்னா கேளுப்பா, சொன்னா கேளுப்பா. நீ இந்த பக்கம் வா, வா இந்த பக்கம் வா. ஏய், ஏண்டா ஏன் ஸ்னேகா துரோகம் பண்ண? ஆமாடா, அப்படிதான் பண்ணுவேன். வைத்தியக்கு ஒரு நடத்த கெட்டவ. அவ பொண்ணு மட்டும் எப்படி உத்தமையா இருக்க முடியும்? ஸ்னேகாவும் ஒரு நடத்த கெட்டவதான். உன் நடத்த ரொம்ப சௌக்கியமா? உங்க அப்பாவோட நடத்த ரொம்ப ஒழுங்கா? ஸ்னேகாவியா துரோகி நடத்த காட்டவன உன்ன போய் ஸ்னேகா. ஐயோ கடவுளே. டேய், அவள சொன்ன நீ ஏன்டா அலற? இதுலயே அவ யோகிதை என்னன்னு தெரியல. டேய் டேய் டேய், நாக்கு அழுகி போயிடுண்டா உனக்கு. ஸ்னேகாவ வேணாண்டா. அவ உனக்காக தவம் கிடக்குறா. தவம் பைத்தியம் பிடிச்சு அலையிறா. யாரெல்லாம் போய் பார்த்தா, யாருக்கிட்ட எல்லாம் உதவ வாங்கினா திட்டு வாங்கினான்னு தெரியுமாடா உனக்கு? உனக்காக கோவில்ல நாயா காத்து கிடந்து ஆஸ்பத்திரியில நாரா கிழிஞ்சு போயிட்டாடா. அவளையா நீ நடத்த கட்டவன் சொன்ன? மனுஷனாடா நீ? டேய், இப்பவே கிளம்பு. வாடா, ஸ்னேகா கழுத்துல தாலி கட்டு. வாடா. கையடுறா, கையடுறா. என்னது? நான் அவ கழுத்துல தாலி கட்டணுமா? அதுக்கு வேற அவனா ஒரு இழிச்சுவான் இருப்பான், அவனை கட்ட சொல்லு. ஏய் மகேஷ், என்ன கொலகாரன் ஆக்கிறாத. அதே தானே நான் உங்ககிட்ட சொல்றேன். இங்க பார், ஸ்னேகா பத்தி இன்னொரு முறை என்கிட்ட பேசின அப்புறம் நான் கொலகாரனா மாறிடுவேன். என்ன பொறுத்த வரைக்கும்
ஸ்னேகா எப்பவோ செத்து போயிட்டா. அட பாவி. கிச்சா, நடந்தது நடந்து போச்சு. இனிமே நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோம். கொஞ்சம் பொறுமையா இரு. சீ, நீ பேசாதயா. நீ இவனுக்கு அப்பனா இல்ல மாமாவா? இவன் பண்ண தப்ப நீ சரி கட்டுறியா? மாமா பயல. அப்புறம் ஏதோ ஒரு வார்த்தை பேசினா அப்படியே மகேஷ், போதும் விடு. போதும், நிறுத்துறா. நிறுத்துறா. இதை விட கேவலமான அசிங்கமான புழுத்து போன வார்த்தையெல்லாம் நான் கேட்க வேண்டி இருக்கு. அதுக்கு காரணம் உன்னுடைய கேவலமான நடத்தை. நீ முதல்ல வெளியில போயிட்டு அப்புறம் அப்பா இல்லப்பா, நான் சொல்றதை கேளுடா. அப்புறம் வாடா. அப்பா மகேஷ், நான் சொல்றதை கேளு ப்ளீஸ். போயிட்டு அப்புறம் வா. டேய், மறுபடியும் நீ இந்த பக்கம் வந்த சொல்ல மாட்டேன், செய்வேன். ஸ்னேகா, உன் வாழ்க்கை இப்படி நாசமாயிடுச்சே. அது தெரியாம இன்னும் அந்த மகேஷை நம்பிக்கிட்டு இருக்கேன். கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ. ரொம்ப நன்றி சார். பெத்த புள்ளைய காப்பாத்தணும்னு நினைக்கிறேன். நல்ல தகப்பன். நீங்க நல்லா இருக்கணும் சார். நீங்க நீங்க ரொம்ப நல்லா இருங்க. வாங்கப்பா, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா? கொஞ்சம் நாழி ஆகட்டுமா? ஆமா, வினய் எங்க? குழந்தைங்களை ஸ்கூலுக்கு கூட்டு போயிருக்காரு. என்னம்மா வைதேகி, இங்கேயே செட்டில் ஆயிட்ட? ஏன்னா நான் வேற எங்க போறது? இல்லம்மா, நீ ரோஜா வீட்டுக்கு போகலையா? அங்க போனா மகேஷ் என்ன போன்னு விரட்டுறார். நான் என்ன செய்யறது? நேத்து ரோஜா வீட்டுல பெரிய கலாட்டாவாம. என்ன என்ன கலாட்டா? கமலாமா குழந்தைய தூக்கிக்கிட்டு ரோஜா வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த செல்வி என்னடான்னா ரோஜா குழந்தைய கடத்திட்டான்னு போலீஸ்ல புகார் பண்ணிருக்கா. போலீஸும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நேத்து தான் ராஜ்ஷேகர் என்கிட்ட போன் பண்ணி சொன்னாரு. ரோஜாவுக்கு ரொம்ப ஜுரமா, குழந்தை நினப்புல அவ புலம்பிட்டு இருக்காளாம். இந்த நேரத்துல நீ அவளுக்கு துணையா இருக்க வேண்டாமா வைதேகி? ஆமா மாமி, உடனே கிளம்புங்க. ஆமா, நீ ஏன் இந்த ஆத்த விட்டு விரட்டிண்டே இருக்க? இது என்னடா வம்பா இருக்கு? நல்லதா 4 வார்த்தை கூட சொல்லக்கூடாதா? ஏதோ கண்ணகி மதுரை எரிச்சிட மாதிரி பாக்குறீங்க. ஸ்னேகாக்காக விளம்பரம் கொடுத்துருக்கோம். கண்டிப்பா அது ஸ்னேகா கண்ணில் படும். அவ போன் பண்ணுவா. அந்த போனுக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன் இந்த ஆத்துல. போன் வந்தா நான் சொல்ல மாட்டேனாமா? நீங்க ஆத்துல இல்லாதப்ப போன் வந்தா? அதான் கவிதா இருக்கால்லம்மா. ஆமா மாமி, நான் எதுக்கு இந்த வீட்ல இருக்கேன்? ஸ்னேகாவோட போன் வருதான்னு பாக்குறதுக்காக தானே. என் குழந்தைகிட்ட நானே போன்ல பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கிறப்போ உனக்கு எதுக்குமா இந்த சிரமம் எல்லாம்? அப்புறம் என்னம்மா, கிளம்பு. போன் வந்தா கூப்பிட்டு சொல்ற ஆட்களை விட கட் பண்ணி விட இந்த இடத்துல நிறைய பேர் இருக்காண்ணா. நீ யாரம்மா சொல்ற? உங்களை தான் சொல்றாங்க, பாத்தீங்களா? ஐயோ இல்லண்ணா, நான் போய் உங்களை சொல்லுவேண்ணா. நான் பொதுவா சொன்னேன். அப்ப என்னதான் சொல்றீங்க இல்ல? கவலைப்படாதீங்க மாமி, போன் வந்தா உங்களுக்கு கண்டிப்பா தகவல் சொல்றேன். சரியா? என்ன வேண்டாமா? சரி விட்டுருங்க. கவிதா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? என்னப்பா, நான் பேசினா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஒண்ணு செய்ய, பேசாம மௌன விரதம் இருந்துரு. வைதேகி, நீ ரோஜா வீட்டுக்கு புறப்படுமா? உன் உதவி அவளுக்கு தேவை. ஸ்னேகாட்ட இருந்து போன் வந்ததுன்னா கட்டாயமா நான் தெரியப்படுத்துறேன். இங்க இருந்து அங்க துரத்துறேள், அங்க போனா இங்க துரத்துறா. ஏன் இப்படி எல்லாருமா சேர்ந்து என்ன பந்தாடுறேள்னு தெரியல. இப்ப என்ன, நான் ரோஜாவத்துக்கு போனோம், அவ்வளவுதானே? போயிடுறேன். என்ன மன்னிச்சிரு வைதேகி. ராஜசேகருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். அதனாலதான் நான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்க வேண்டியிருக்கு. ஒரு வழியா ஸ்னேகாவை கண்டுபிடிக்க ஆள் போட்டுட்டு வந்திருக்கோம். கிடைச்சிருவா. நம்ம பயலுவோ துடிப்பான பயலுவோ தான். தோண்டி துருவி கண்டுபிடிச்சிட மாட்டானுவா. பார்வதி, பார்வதி, கொஞ்சம் தண்ணி கொண்டா. என்னடி பண்ற? ஒரே வெயில் இல்ல பார்வதி?
அப்புறம் ஒரு வழியா திருநெல்வேலி கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டு வந்துட்டேன். ஏங்க திருநெல்வேலி வரையும் போயிட்டு வந்திருக்கிறீங்க, ஆ. வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்கீங்களே, கொஞ்சம் அல்வா வாங்கிட்டு வந்திருக்க கூடாது? நினைச்சேன் பார்வதி, நினைச்சேன். நான் அல்வா வாங்கிட்டு வரணும்னு நினைச்சேன். அப்புறம் நான் அல்வாவை கொண்டாந்து கொடுத்தா என்ன அல்வா கொடுத்து ஏமாத்த பாக்குறீங்களான்னு நீ கேட்ப. அதனால என்னத்துக்கு வம்புன்னு பேசாம கை வச்சுட்டு வந்துட்டேன். ஆனா ஒண்ணு பார்வதி, திருநெல்வேலியில அந்த கல்யாணத்துல எல்லாரும் ஒன்னதான் கேட்டாங்கன்னா பாரு. இங்கேயும் ஒரு ஆளு உம்மை பத்தி ரொம்ப விசாரிச்சாங்க. இங்கேயா? என்ன பத்தி விசாரிச்சாங்களா? யாரு வந்தது? சினேகா. என்னது? ஸ்னேகா இங்க வந்தாளா? என்னடி வளர்ற? என்னய்யா ஸ்னேகான்னு பேரை கேட்ட உடனே ஆஞ்சு ஓஞ்சு போன நரம்பெல்லாம் முறுக்கேறுதோ? ஏய்யா, நீர் சென்னைக்கு போனது அவளோட கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு தானே? உமக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும். என்னடி வளர்ற? அவளுக்கு கல்யாணம்னு இப்ப நீ சொல்லிதான் எனக்கே தெரியும். இத பாரு, சும்மா சைவ போன மாதிரி நடிக்காதீரும். அந்த மகேஷை என்ன பண்ணினீங்க? எங்கேயாவது கடத்தி கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கிறீரா? ஏன் ஓய், நீர் நெசமாலுமே திருநெல்வேலிக்கு தான் போயிட்டு வந்தீரா? என்னடி வளர்ற? என்ன உசுபே தெரியா? நான் என்ன கடத்தல்காரனா? நான் எதுக்கு மகேஷை கடத்தணும்? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. எனக்கு தெரியும்யா, எனக்கு தெரியும். அந்த சிரிக்கி ஸ்னேகா வந்து அந்த ரத்னசாமியை கூப்பிடு, அந்த ஆளை நார் நாரா கிழிப்பேன்னு ஆர்ப்பாட்டம் பண்ணலாம். என்னது? என்ன நார் நாரா கிழிப்பேன்னு சொன்னாளா? நான் இல்லாம போயிட்டேனே. ஏன் இருந்திருந்தா அவளை கையோட கூட்டிட்டு போய் கெஸ்ட் ஹவுஸ்ல குடுத்தனம் பண்ணிருப்பீரா? சீ, என்னடி பேசுற? அவ வயசு என்ன, என் வயசு என்ன? தெரியும்யா, அவளுக்கு 2 கழுத வயசுன்னா உமக்கு 4 கழுத வயசாகுது. தவறு, கழுதன்னு பேசுனேன், அப்புறம் நான் உதப்பேன். பாத்தீரா, கழுதைங்கிறத நீரே ஒத்துக்கிட்டீரு. ஏன்டி உன் பல்லால என்ன போட்டு புடிங்கி எடுக்கிற? உன்கிட்ட பேசி மீள முடியுமா? சரி, அந்த ஸ்னேகா எங்க? அவளை நானே அடிச்சு துரத்திட்டேன். அந்த சிரிக்கி என்னென்ன கேவலப்படுத்தி பேசினா தெரியுமா? ஊர்ல போற கண்ட நாய்கள்லாம் என்ன அசிங்கமா பேசுது. எல்லாத்துக்கும் நீர்தாயா காரணம். என்னது? அவ உன்னையே அசிங்கப்படுத்தி பேசிட்டாளா? என்னால இதை தாங்க முடியல பார்வதி. நீ ஸ்னேகா அட்ரஸ் கொடு, உடனே நான் சென்னைக்கு போய் அவளை நாக்கப்படுகிற மாதிரி 4 கேள்வி கேட்டாதான் என் வெறி அடங்கும். அடடடடடட. அப்படியே நைஸா உசுப்பேத்தி அவ அட்ரஸ தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறீரா? இத பாரு, இன்னொரு தடவை நீர் சென்னைக்கு கிளம்பினீரு, உம்ம உசுரோட விட்டு வைக்க மாட்டேன். ஆமா, சரி, போகல விடு. ஸ்னேகா உயிரோட தான் இருக்கா, இங்க வந்துட்டு போயிருக்கா, அது போதும். விடு, நான் பாத்துக்கிறேன். நீர் பாக்குறது இருக்கட்டும். இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். வாரம். என்ன முடிவு? வாரம் சொல்றேன். பார்வதி, என்னடி? வாரம். என்னது இது? இதுல ஒரு கையெழுத்து போடும். வெள்ளை பேப்பர்லையா? ஆமா. ஏன், எதுக்கு? இத பாரு, உம்ம திட்டியாச்சு, அடிச்ச, கேவலமா பேசின, வீட்டை விட்டு கூட வெளியில துரத்தியாச்சு. கரண்டி, கட்டை, தொடப்பக்கட்டை எல்லாத்தாலையும் அடிச்சிட்ட. அம்மிக்கல்லு மட்டும்தான் பாக்கி. அதுல அடிச்சா கூட அந்த ஸ்னேகா கிறுக்கு உம்ம மண்டையை விட்டு இறங்காது. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இதுல ஒரு கையெழுத்து போடு. எதுக்கடி ஒண்ணுமே எழுதாத வெத்து பேப்பர்ல? எழுத வேண்டியதை நான் எழுதிக்கிறேன். நீர் கையெழுத்த மட்டும் போடு. என்ன எழுத போற? ஏன் இஷ்டம், என்ன வேணாலும் எழுது. உமக்கும் எனக்கும் உறவு அருந்துருச்சுன்னு எழுதுவேன். உம்ம மேல மகளிர் காவல் நிலையத்துல புகார் எழுதுவேன். நீரு கொலை பண்ணிட்டீருன்னு கூட எழுதுவேன். கையெழுத்து போடும். ஏய், இப்படி எல்லாம் என்ன பயமுறுத்தாதடி. இல்ல இல்லையா, உம்ம மாதிரி பொம்பளை வெறி பிடிச்ச பின்னாடி என்னால அலைய முடியாது. போடும். போடு கையெழுத்த. இதுக்கப்புறமும் நீர் அந்த சிரிக்கி பின்னாடி போனீரு, நான் யாருன்னு காட்டுவேன். அப்புறம்தான் இந்த பேப்பர் பேசும். அதுவரையும் இது என்கிட்ட தான் இருக்கும். ஏய், வேண்டாண்டி, நான் இனிமே ஸ்னேகா பக்கமே போகல. போறவென்னையா, தைரியமா கையெழுத்த போடும். இத பாரு, நீர் கையெழுத்து போட்டீர்னா உமக்கு இந்த வீட்டுல சோறு தண்ணி கிடைக்கும். இல்லைன்னா நீர் கட்டி இருக்கிறீரே
இந்த வேட்டி சட்டையோட உன் அம்மா வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஐயா, இந்த வேட்டி கூட எங்க அப்பா வீட்டு பணத்துல இருந்து தான் வாங்கினது, ஞாபகம் இருக்கட்டும். டேய், புருஷன் தான் பொண்டாட்டிய உதைச்சு அம்மா வீட்டுக்கு துரத்துமா? இங்க எல்லாம் உல்டாவா நடக்குது. ஊருக்கு நான் பெரிய மனுஷன்டி. அது ஊருக்கு, இந்த வீட்டுக்கு இல்ல, எனக்கு இல்ல. இத பாரு, அம்மிக்கல்ல மட்டும்தான் பாக்கி இருக்கு. முருகா, நீதான் இதெல்லாம் பார்க்கணும். ஏன் அவருக்கு 2 பொண்டாட்டிங்கிறதால அவரை கூப்பிடுறீரா? எதுக்கு எடுத்தாலும் நீ ஏட கூடமா பேசு. இந்தா, வா. இத பாரு, இதுக்கு அப்புறமும் அந்த சிரிக்கு பின்னாடி லோ லோன்னு அலையணும்னு நினைச்சிரு. இதுல எழுதி இருக்கிற விஷயத்தை வச்ச போலீஸ உம்ம 10 வருஷம் உள்ள தள்ளும்படி பண்ணிடுவேன், ஜாக்கிரதை. அம்மிக்கல்லு, ஞாபகம் இருக்கட்டும். ஸ்னேகா, 10 வருஷம். இல்ல 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 இல்ல. இது உனக்கு வேணும் ஸ்னேகா. உனக்கு தண்டனை தேவைதான். மகேஷ் மகேஷ்னு தெய்வமா கும்பிட்டியே, இப்ப அந்த தெய்வம் உன்னை நடத்த கட்டுவன் பட்டம் கட்டி உன் முகத்துல காரி துப்பிடுச்சு. அது தெரியாம நீ இன்னும் மகேஷை நம்பிக்கிட்டு இருக்க. கிச்சா, இனிமே உங்ககிட்ட எதையும் மறைச்சி பிரயோஜனம் இல்லை. எனக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மகேஷை பத்தி தெரிய வந்துச்சு. அதுக்குள்ள விஷயம் கைமீறி போயிடுச்சு. உங்களெல்லாம் பெரிய மனுஷன் மதிச்சேன். நீங்கள கேவலமான பிறவிகள். சரிப்பா, நான் அப்படியே இருந்துட்டு போறேன். எனக்கு இந்த செருப்படி தேவைதான். சரி, அடுத்தது என்ன பண்றதுன்னு யோசிப்போம். என்ன பண்றதா? அந்த மகேஷ் கழுத்துல சுருக்க மாட்டி இழுத்துண்டு ஸ்னேகா முன்னாடி போய் நிறுத்துவேன், தாலி கட்ட சொல்லுவேன். மடத்தனமா பேசாத கிச்சா. மகேஷ் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். அவன் தாலி கட்டினானா அது சட்டப்படியும் செல்லாது, மனசாட்சிப்படியும் செல்லாது. அதை யோசிச்சு பாத்தியா? நீ மகேஷ மன்னிச்சே ஆகணும். இந்த ஜென்மத்தில் அது நடக்காது. நானும் மன்னிக்க மாட்டேன், என் ஸ்னேகாவும் மன்னிக்க மாட்டான். அதை விட செத்து போயிடுவா சார் என் ஸ்னேகா. ஸ்னேகா மட்டும் இல்ல, இங்க ரோஜாவும் செத்து போயிடுவான். யார் செத்தா எனக்கு என்ன? எனக்கு என்ன? எனக்கு என் ஸ்னேகா தான் முக்கியம். நீ நிலைமை தெரியாம பேசுறப்பா. என் கூட வா. என்ன? எங்க? வாப்பா சொல்றப்பா, ப்ளீஸ். பாருப்பா. எனக்கு என் குழந்தை வேணும். நான் உன்னை திருடி இல்ல, என்ன நம்புங்க ப்ளீஸ். என் குழந்தை வேணும். எனக்கு என் குழந்தை வேணும். என் குழந்தை சாகல மகேஷ். என் குழந்தை சாகல மகேஷ். என் குழந்தை சாகல. நீங்க என்கிட்ட திரும்ப வந்த மாதிரியே என் குழந்தையும் வாங்கி கொடுத்துருங்க மகேஷ். என் குழந்தை வேணும் மகேஷ். குழந்தை. ஜீவா, செல்லோ, கண்ணா, இங்க வந்துடுமா? இந்த அம்மா கிட்ட வந்துடுமா? வாடா செல்லம். வாப்பா. ஜீவா. சார், ரோஜாவுக்கு என்னாச்சு? வைத்தியம் பிடிக்காத குறை. ரோஜாக்கு பிறந்த குழந்தை இறந்து போச்சு. அந்த வலிய ரோஜானால தாங்கிக்கவே முடியல. இப்போ அவளுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் மகேஷ் தான். ரோஜா வயித்துல வளர்றது தான் குழந்தை இல்லைன்னு நினைச்சு அவளை பழி வாங்கணுன்றதுக்காக தான் மகேஷ் நேகா கூட பழகினான். இப்போ அந்த குழந்தை அவன் குழந்தைதான்னு நிரூபணம் ஆயிடுச்சு. தான் தப்ப உணர்ந்து மகேஷ் ஸ்னேகாவை விட்டுட்டு
ரோஜா கிட்ட திரும்பி வந்துட்டான். குழந்தைய இழந்துட்டாலும் மகேஷ் திரும்பி வந்துட்டான்ற நம்பிக்கையில தான் ரோஜா உயிர் வாழ்ந்துட்டு இருக்கா. இப்போ மகேஷ் துரோகம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சா அவனால தாங்கிக்கவே முடியாது. அதனாலதான் நானும் என் மனசாட்சியை கொண்டுட்டு மகேஷ்க்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கேன். எல்லாமே தப்பா போயிடுச்சு கிச்சா. ஒவ்வொன்னா சரி பண்ணணும். அததான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். நீயும் என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு உதவி பண்ணுப்பா. ரோஜாவுடைய வாழ்க்கையை அழிச்சிடாத. அவளை காப்பாத்துப்பா. சார் சார் என்ன சார் இது? நீங்க போய் என் கால்ல உன் காலில் விழுறது தப்பே இல்லப்பா. நான் என் மகன் மகேஷ்காக உன் காலில் விழலப்பா. என் மருமக ரோஜாக்காக தான் உன் காலில் விழுறேன். அவளை காப்பாத்துப்பா. சார் நான் என்ன பண்றது? மகேஷை பத்தின ரகசியத்தை ஸ்னேகா கிட்ட மறைக்கணும். நான் ரோஜா கிட்ட மறைக்கிற மாதிரி. நான் மறைக்கலாம், நீங்களும் மறைக்கலாம். அப்ப அந்த படுபாவி மகேஷ்க்கு யார் தண்டனை கொடுக்கறது? கடவுள் ஏற்கனவே மகேஷ்க்கு தண்டனை கொடுத்துட்டாருப்பா. கடவுள் மகேஷுடைய குழந்தைய அவன் கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவன் தெரிஞ்சிருக்கிறான். உங்க மகளுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்தா நீங்க ஒத்துப்பீங்களா சார்? ஸ்னேகாவும் என் மகன் மாதிரி தான்ப்பா. மகேஷ் பண்ண துரோகத்தை ஸ்னேகா கிட்ட சொல்றதுனால ஏதாவது நல்லது நடக்கும்னா சொல்லலாம். ஆனா விஷயம் தெரிஞ்சா ஸ்னேகா உயிரோட இருப்பாளா? ஒரு உயிரை சாகடிக்கிறதுக்கு எதுக்கு ஒரு உண்மையை சொல்லணும்? கிச்சா நீ எப்படா வந்த? இப்பதான் வந்தாரு. காபி சாப்பிடுறியான்னு கேட்டுட்டு இருக்கேன். அன்னைக்கு சொக்கலிங்க அண்ணாத்துக்கு வந்து என்ன பார்க்காதே போயிட்டு நீ பாட்டுக்கு எத்தனை நேரம் மாடியில இருந்து கூப்பிட்டு இருந்தேன். கேட்கவே இல்லையா உனக்கு காதுல? மாடியில இருந்தேலா? நீங்க செங்கல்பட்டுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போனதா சொக்கலிங்க சார். சொக்கலிங்க கூட நம்ம பக்கம் தான் இருக்காரு. பகவானே, என்னடா கிச்சா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம பகவானை கூப்பிட்டு இருக்க? நான் செங்கல்பட்டுக்கு கல்யாணத்துக்கு போனதா அண்ணா சொன்னாரா? என்னை யாருடா கல்யாணத்துக்கும் காட்சிக்கும் கூப்பிட போறா? நான் அன்னைக்கு ஆத்துல தான் இருந்தேன். அது வந்து இல்ல மாமி, அன்னைக்கு எனக்கு அவசர வேலை, அதனால நான் திரும்ப உடனே போயிட்டேன். வேற எதுவும் சொல்லலையே. நீயும் ஸ்னேகாவை தான் தேடிட்டு இருக்கிறதா அண்ணா சொன்னா. ஸ்னேகா கிடைச்சிட்டாளா? என்னடா நான் என்ன கேட்டாலும் அவர் மூஞ்சி பார்த்துட்டு இருக்கேன். ஸ்னேகா கிடைச்சிட்டாளா இல்லையா? இல்ல மாமி. என்னமோப்பா, பெருமாள் என்ன மட்டும் நன்னா சோதிக்கிறார். அது நன்னா தெரியுது. கிளம்பி போயிடாத. அன்னைக்கு மாதிரி காஃபி போட்டு கொண்டு வரேன். ரோஜா எப்படி இருக்கா? நீங்களே போய் பாருங்க மாமி. அன்னைக்கு போற அப்பவே ஒரே ஜுரமா இருந்தது. அப்புறம் கிச்சா, நம்ம ஸ்னேகா மகேஷ்னு ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்காளாம். அவளை சீக்கிரம் கண்டுபிடிச்சு அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துப்பா. சரி மாமி. சரி, சாவகாசமா தானே வந்திருக்க. நான் போய் ரோஜாவை பார்த்துட்டு காஃபி கொண்டு வரேன். உன்கிட்ட நிறைய பேசணும். சரி மாமி. மாமிக்கு இவ்வளவுதான் தெரியும். சொக்கலிங்கத்துக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் அவர் உன்னை வைதேகி மாமியை பார்க்க விடல. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா புரியுது. பெரிய மனுஷங்க எல்லாருமா சேர்ந்து ஏன் ஸ்னேகாவோட வாழ்க்கைய நாசம் பண்றீங்க? இதோ பாரு கிச்சா, நீ ஸ்னேகாவை பத்தி பேசுற தகுதி இனிமே உங்களுக்கு இல்ல. அவளை இனிமே நான் பாத்துக்கிறேன். அவ வாழ்க்கையை சரி பண்றேன்னு சொல்லி மறுபடியும் அவளை இம்சை பண்ணாதீங்க. அவ வாழ்க்கையை நார் நாரா கிழிச்சிடாதீங்க. வரேன். ரோஜா முகத்துக்காக மகேஷ உயிரோட விட்டுட்டு போறேன். அவ மறுபடியும் ஸ்னேகா பக்கமே வரக்கூடாது. அப்படியும் வந்தா ரோஜா தாலி அவ கழுத்துல இருக்காது. ஜாக்கிரதை.
ரோஜா இத குடிமா. சாப்பாடு தான் சாப்பிட மாட்டேன்ட்ட. அட்லீஸ்ட் இந்த பாலியாவது குடி ப்ளீஸ்மா. எனக்கு வேண்டாம். நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க. குழந்தைய கூட்டிட்டு வரேன்னு ப்ராமிஸ் பண்ணீங்க. ஆனா இப்ப வரைக்கும் குழந்தைய என் கண்ணுல காட்டவே இல்ல. நீங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க, அப்புறம் நான் சாப்பிடுறேன். ரோஜா சொன்னா கேளுமா, கண்டிப்பா குழந்தைய கூட்டிட்டு வருவாங்க. இங்க பார், அந்த குழந்தை பசியால துடிக்குதேன்னு நீ அழுதுட்டு இருக்க. ஆனா இந்த குழந்தை பசியால அழுகுதேன்னு நான் துடிக்கிறேனே, அது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்ற? நீங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்க, அப்புறம் நான் சாப்பிடுறேன். ஏய் போது நிறுத்துறி உன் குழந்தை புலம்பல. மிஞ்சினா கொஞ்சினா மிஞ்சிற. அப்படியே எனக்கு வர ஆத்தத்துல இந்த பால் டம்ளர் எடுத்து அப்படியே உன் தலையில கொட்டிடுவேன். தம்பி தயவு செய்து கோபப்படாதீங்க. அவ பால் தானே குடிக்கணும், கொடுங்க நான் கொடுக்குறேன். நீங்க போங்க. என்ன கோபமோ. ரோஜா என்னம்மா குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிற? இந்த பாலை குடி. எனக்கு வேண்டாம்மா. இருங்க நீங்க எங்க இல்லப்பா, நான் தான் உங்களை வர சொன்னேன். ஓ அப்ப சரி. தனியா தான் வந்தீங்களா இல்ல கூட போலீஸை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? சாரி சார், அன்னைக்கு ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதான் பிரச்சனை ஆயிடுச்சு. இனிமே எந்த பிரச்சனையும் ஆகாது. அம்மா நீங்க உள்ள வாங்கம்மா. குழந்தைய பார்க்காம ரோஜா தவிச்சிட்டு இருக்கா. அத்தை பார்த்த செல்வி கிட்ட கோயில் போயிட்டு வரோம்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கோம். சீக்கிரம் வந்துருங்க. சரிங்க மாப்பிள்ள. வாங்கம்மா வாங்க. என்னம்மா ரோஜா, பச்சை உடம்பு இப்படி பால் கூட குடிக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சா எப்படி? சின்ன குழந்தையா பாலாடையில் வச்சு போட்டுறதுக்கு குடிமா. எனக்கு வேண்டாம்மா, விடுங்க. அப்போ ரோஜா நீ சாப்பிட மாட்ட, மாட்டேன். பால் கூட குடிக்க மாட்ட. எத்தனையோ சொல்லியாச்சு. இப்ப பாருங்க, சாப்பிடுவா பாருங்க. உன்னை சாப்பிட வைக்கிறதுக்குன்னு யார் வந்திருக்கா பாரு. வாங்க வாங்க வாங்க. டேய் செல்லோ, வாடா செல்லோ. அம்மா கிட்ட வந்துட்டியா நீ? என் செல்லம் என்கிட்ட வந்துருச்சா? என்னடி புஜி குட்டி, என்னடி தங்கம்? ரோஜா, சிரிக்கிறியா நீ? செல்வி கொஞ்சம் கோபக்காரி. அதனால தான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டா. எனக்காக அவளை மன்னிச்சிடுமா. பரவாயில்லம்மா. ஆனா நீங்க தினம் இந்த குழந்தைய ஒரு அரை மணி நேரம் இங்க கூட்டிட்டு வந்து விடுங்க. அது போதும். அதுக்கு மேல நான் கேட்க மாட்டேன். இந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் செல்வியோட குழந்தைய நான் திருடிட்டேன்னு சொன்னப்போ என் மனசு இவ்வளவு வேதனைப்பட்டுச்சு தெரியுமாமா? நான் ஏமா குழந்தைய திருட போறேன்? நான் திருடி இல்லம்மா. நீ ஏம்மா குழந்தைய திருட போற? நான் தானே உங்க குழந்தைய திருடி வச்சிருக்கேன். நான் தானே திருடி. என்ன மன்னிச்சிடுமா. குழந்தை பசியில இருக்கான் போல இருக்கு. நான் வழியில இருக்கேன். செல்லத்துக்கு பசிக்குதா? செல்லப்படிக்கு பசி. குழந்தைக்கு பால் கொடுமா. புகழ் சொன்ன மாதிரி குழந்தைய கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது இருக்கட்டும், ரத்னசாமியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ரத்னசாமிய உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, ஏன் ரத்னசாமியை பார்த்தா நீங்க பயப்படுறீங்க? இது பாருங்க, நான் ஸ்னேகாவை பத்தி பேசவோ அவங்கள வச்சு உங்களை மெட்டவோ போறது கிடையாது. அதே மாதிரி நீங்க ரத்னசாமியை பத்தி பேசவோ என்ன மெட்டவோ கூடாது. அண்டர்ஸ்டுட்? குட், வெரி குட். இதான் ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க கமலம்மா இருக்காங்களா? நீங்க உட்காரலாமா? இல்ல அங்க உட்காருங்க. நோ தேங்க்ஸ். நீங்க நீங்க செல்வி தானே? ஆமா. டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டல் வந்தீங்கல்ல, அங்க உங்களை பார்த்துருக்கேன். என் பேர் கவிதா. அப்புறம் எங்க பொதுவா குழந்தை எல்லாம் பிறந்ததுன்னா தாய் குழந்தைய விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அப்படின்னு குழந்தைய பெத்தவங்க சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியாது. என்ன நீங்க மட்டும் உட்காந்துருக்கீங்க? இல்ல, எங்க அம்மா கோயிலுக்கு குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க. கோயிலுக்கு? நிச்சயமா தெரியுமா? ஆமா, கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. கூட என் ஹஸ்பண்ட் கூட போயிருக்காரு. அப்ப சரி. ஏன் கேக்குறீங்க? சும்மா விசாரிச்சேன். அம்மா வந்துட்டாங்க.
வணக்கம்மா. நீங்க பேசிட்டு இருங்களேன், நான் டீ எடுத்துட்டு வரேன். Okay. எங்க போயிட்டு வரீங்க கமலாமா? வந்தேன் கோவிலுக்கு. எந்த கோயிலுக்கு? நெத்தியில விபூதி குங்குமம் எல்லாம் காணோம். ஓ, இதெல்லாம் கொடுக்காத கோயிலுக்கு போயிருக்கீங்க. ரோஜா வீட்டுக்கு இல்ல? அறிவு இருக்கா உங்களுக்கு? அங்க நீங்க போலாமா? என்னாச்சு? இன்னும் எதுவும் ஆகல. ஆனா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா கூடிய சீக்கிரம் ஏதாவது ஆயிடும் போல் இருக்கு. ஏமா கத்துற? மெதுவா பேசு. இப்படி ரோஜா வீட்டுக்கு அடிக்கடி குழந்தை போச்சுன்னு வைங்க, அப்புறம் எல்லாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துரும். ஃபைனலா ஜெயிலு தான். ஏதாவது நீங்களே என்ன காட்டி கொடுத்துருவீங்க போல் இருக்கே. உங்களை நம்பி இந்த காரியத்துல இறங்கின பாருங்க, என்னைக்கு எதாவது அடிச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. சத்தம் போடாத, செல்வி வர. டேய், என்ன நின்னுக்கிட்டே பேசிட்டு இருக்கீங்க? உட்காரலாம்ல. இல்ல பரவாயில்ல. ஏமா இவங்க யாருன்னே சொல்லல. அதானே, இவங்க ரோஜாவுக்கு நெருங்கின சொந்தக்காரங்க. என்னது? ரோஜாவோட சொந்தக்காரியா? நீ அவ வீட்ல இருந்தா வரியா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? செல்வி, உங்களுக்கு எல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராதா? ஏன் என்ன இப்படி படுத்துறீங்க? என்ன குழந்தை அங்க தூக்கிட்டு போணுமா? அதான் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் குழந்தை வேணான்னு எழுதி கொடுத்தாச்சுல்ல. அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுட்டீங்க வரீங்க? ஏன் இப்படி என் உயிரை வாங்குறீங்க? என்ன அவ பெத்த குழந்தை மாதிரி கொண்டான்னு இதனை பித்தல ஏண்டாவா கொண்டு வரதுக்கு? செல்வி சும்மா இருக்க மாட்டியா? அமைதியா இரு. நீ வாய் மூடுமா. நீ என்ன அவளுக்கு வக்காலத்தா? இவ வந்து குழந்தைய பத்தி விசாரிக்கும் போது நினைச்சேன் இதுல ஏதோ வில்லங்க இருக்குன்னு. இங்க பாருமா, நீ 1000 தடவை வந்து கேட்டாலும் என்னால ரோஜா கிட்ட குழந்தை அனுப்ப முடியாது. இப்போ மரியாதையா வெளியில போ, வெளியில போ. வெரி குட், சூப்பர் செல்வி. இதுதான் நான் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். செல்வி, நீ தான் இந்த குழந்தையோட அம்மாங்கிறத பிரமாதமா நிரூபிச்சிட்ட. என்ன என்ன நிரூபிச்ச? செல்வி, நீ சொன்னது அத்தனையும் கரெக்ட். நீ பேசுனதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம். சோ இந்த குழந்தை விஷயத்துல நான் உன்னோட கட்சி. ஓகே, ஆக்சுவலா இந்த குழந்தைய ரோஜா வீட்ல கொண்டு போய் கொடுக்க வேண்டான்னு கமலாமா கிட்ட சொல்றதுக்காக தான் நான் வந்தேன். ஆனா நான் சொல்றதுக்கு முன்னாடி சும்மா எக்ஸ்பிரஸ் வேகத்துல நிக்காம வெளுத்து கட்டிட்டியே. நீங்க உண்மையாவ சொல்றீங்க? ஆமா, என்ன செல்வி, இது உன் குழந்தை. நீ 10 மாசம் சுமந்து பெத்த பொக்கிஷம். இத போய் நீ ஏன் ரோஜா கூட பங்கு போட்டுக்கணும்? அவ பைத்தியக்காரி தான் குழந்தைய பறி கொடுத்துட்டால, அதனால ஊர்ல இருக்கிற குழந்தையெல்லாம் பார்க்கும்போது ஏன் குழந்தைன்னு பாயறா. அதுக்காக நம்ம குழந்தைய நாம விட்டு கொடுக்க முடியுமா? அப்பாடா, எனக்கு இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. தேங்க்ஸ் கவிதா. இதேதான் எங்க அம்மா கிட்ட நான் சொல்லிட்டே இருக்கேன், அந்த மரம் மண்டைக்கு ஏறதே இல்ல. ஏறல. அப்ப மரமண்டையில ஏறுற மாதிரி ஒரு ஆணிய வச்சு அடிச்சு புரிய வச்சிருங்களேன். கேட்டுக்கிட்டியாமா? ரோஜாவோட சொந்தக்காரங்களே வந்து இனிமேல் குழந்தைய தூக்கிட்டு போவேனான்னு சொல்லிட்டாங்க. இனிமேலாவது என் உயிரை வாங்காத. கவிதா, நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு ஸ்வீட் கொண்டு வரேன். 2 நாளைக்கு முன்னாடி தான் என் குழந்தைக்கு பேர் சுட்டு விழா நடந்துச்சு. இவங்க அதுக்கு ரோஜாவை கூப்பிட்டு ரோஜா வந்து என்ன படுத்து எடுத்துட்டா. நீங்க உட்காருங்க, நான் வந்துடுறேன். சோ கமலாமா, ரோஜா உங்க பேரனோட பேர் சூட்டு விழாவுக்கு வந்தாங்களோ? ஆமா, வந்தாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? ஏற்கனவே என் மக சாமி ஆடிக்கிட்டு இருந்தா, இப்ப நீ வந்து வேப்பலையும் அடிச்சிட்ட. இனிமே அவ ஒரு அடியா சிலுத்துக்க போறா. ஆனா உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லல்ல. ஞாபகம் இருக்கா? என் பொண்ணோட வாழ்க்கையே நாசமாயிடும்னு என்கிட்ட வந்து கதறி அழுதீங்க, கெஞ்சினீங்க. நான் உங்க மேல இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு ரோஜாவோட குழந்தைய மாத்தி கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும்போது உங்களால உங்க பேரனோட பேர் சுட்டு விழாவுக்கு ரோஜாவை கூப்பிட தோணுது, என்ன கூப்பிட தோணல.
இன்னைக்கு இந்த குழந்தை, அதனால இந்த வீட்ல சந்தோஷம், உங்க பொண்ணு முகத்துல புன்சிரிப்பு. இதெல்லாம் வந்தது யாரால? என்னால. அத மறந்துட்டீங்களே கமலம்மா. ஓகே, நான் மறக்கல. சரியா? நான் யாருன்னு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் புரிய வைக்கிறேனே. சரி, நீங்க இப்ப சைலண்ட் ரியாக்ஷன் கொடுங்க. உங்க பொண்ணு வர. இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ரோஜா வீட்டுக்கு குழந்தைய கொண்டு வர வேண்டான்னு நான் ஸ்வீட்னஸ் கொண்டு வந்தேன். நீங்க எனக்கு ஸ்வீட் கொடுக்குறீங்களா? அப்புறம் செல்வி, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். இதே நான் உங்களுக்கு தெரிஞ்சவளா இருந்திருந்தேன்னா உங்க குழந்தையோட பேர் சூட்டு விழாவுக்கு என்னை கூப்பிட்டுருப்பீங்களா? நிச்சயமா கவிதா. அன்னைக்கு ரோஜா பண்ண கலாட்டால நீங்க மட்டும் இங்க இருந்திருந்தீங்க, எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கும். கண்டிப்பா இருந்திருக்கும். குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? ஆம்பளை குழந்தைங்களுக்கு ஜீவனுள்ள பேர் வைக்கணும்னு சொல்லுவாங்கல்ல? ஐயோ, என்ன ஆச்சரியம்! என் குழந்தைக்கு நான் ஜீவான் பேர் வச்சிருக்கேன். குட், நல்ல பேரு. ஓகே, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நீங்க இங்க அடிக்கடி வரணும்பா. இப்பதான் எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு. வரணும்னு தான் ஆசை. நான் அடிக்கடி இங்க வர்றதும் வராததும் உங்க அம்மா கையில தானே இருக்கு. டேய் கண்ணா, ஐயோ, இப்படிங்க இதெல்லாம். ஜீவனுள்ள குழந்தைய பார்த்தோன்னே எனக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு. நான் எதுவும் வாங்கிட்டு வரல, அதான். ஓகே, குழந்தைக்கு வரேன். அடிக்கடி வரணும். ஷூர். அம்மா ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கல்ல? அப்படிதாம்மா நினைக்கிறேன். டேய் நில்றா. அந்த பொண்ணு ஸ்னேகாவோட குடும்பம் நடத்தினேன்னு சொன்னியே, எந்த அளவுக்கு குடும்பம் நடத்தின? அப்பா, அவளை பத்தி பேசி என் கோவத்தை கிளறாதீங்க. அட, தப்ப நீ பண்ணிட்டு என்கிட்ட எகிறியா? சொல்றா, உனக்கும் அந்த பொண்ணு ஸ்னேகாவுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு இருந்துச்சு? அப்பா, இப்ப அதெல்லாம் எதுக்கு? டேய், உன்னை நம்பி நான் கடல்ல காலை விட்டு தொலைச்சிட்டேன்டா. அது எவ்வளவு ஆழம் இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஏற்கனவே ரத்னசாமி கிச்சான்னு ஒரு திமிங்கலமும் சொராவும் வந்து என் காலை கடிச்சிட்டு போயிடுச்சு. இன்னும் யாரெல்லாம் வர போறாங்களோ, அவங்க எங்கெங்கெல்லாம் கடிக்க போறாங்களோ, நான் என்னென்ன பொய் சொல்லி தப்பிக்கணுமோ, அந்த பொண்ணுக்கு நான் என்னென்ன பாவம் பண்ண போறேனோ, நான் எவ்வளவு துரோகம் பண்ண போறேன், எனக்கு எவ்வளவு பாவம் வந்து சேர போகுதுன்னு எனக்கு ஒரு கணக்கு வேணும். அதுக்கு தான் கேட்டேன், சொல்லு. அதெல்லாம் ரொம்ப டீசெண்டா 2 அடி டிஸ்டன்ஸ்ல தள்ளி நின்று தான் பழகினேன். நிஜமா? நிஜமா. சத்தியமா? என்ன பண்ணீங்க? ஒரு பெத்த அப்பம் பிள்ளைகிட்ட பேசுற மாதிரியா பேசுறீங்க? சத்தியமா சொல்றேன், என் சுண்டு விரல் கூட அவன் மேல பட்டதில்ல. டேய் மகேஷ், இந்த விஷயத்துல மட்டும் பொய் சொல்லாதடா. நீ ஏற்கனவே என்னை ஏமாத்ததெல்லாம் போதும். இந்த விஷயத்துல உண்மையை தவிர நீ எதையும் சொல்லக்கூடாது. எதா இருந்தாலும் மெதுவா யோசிச்சு நிதானமா பதில சொல்லு. போதும், நிறுத்துங்கப்பா. என்ன ரொம்ப இன்சல்ட் பண்றீங்க. நான் ஸ்னேகாக்கு தனியா வீடு எடுத்து கொடுத்தது என்னமோ தப்புதான், ஒத்துக்கிறேன். அதுக்காக தனியா இருக்க ஒரு பொண்ணோட கற்பை கெடுக்கிற அளவுக்கு நான் ஒண்ணு கேவலமான மனுஷன் கிடையாது. எங்க 2 பேத்துக்கு இடையில பாட்டி தான் சென்சார் போர்டு ஆபீசரா இருந்தாங்க. நான் ஏன் பாட்டி அந்த வீட்டுல வச்சேன்னு கேட்டீங்களா? ஒருவேளை நானே உணர்ச்சி வசப்பட்டு தப்பா நடந்துக்க முயற்சி செஞ்சாலும் இடையில பாட்டி வந்து தடுத்துருவாங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் பாட்டியை அந்த வீட்டுல நான் குடி வச்சிருந்தேன். நீங்க தான் அதை புரிஞ்சுக்காம பாட்டிய சூனியக்கார கல்வி அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. மகேஷ், ரொம்ப தேங்க்ஸ்பா. நீ ஸ்னேகாவை தொடரலன்னு சொன்ன உடனே என் மனசு பாரம் பாதியா குறைஞ்சு போச்சு. நானு ஏதேதோ விபரீதமா கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். நீயும் ஒரு விதத்துல நல்லவன் தான்டா. உனக்கும் மனசாட்சி இருக்கு. ஆனா அது அடிக்கடி வேலை செய்யாம நின்னு போயிடுது. ஜாக்கிரதை. இல்லப்பா, இனிமேல் ஃபுல் டைமா வேலை செய்யும். அப்ப சரி. நான் கூட அந்த கேள்வியை ரொம்ப தப்பா எடை போட்டு வச்சிருந்தேன்ப்பா. அத பெரிய துரோகின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இப்போ நல்ல தியாகியெல்லாம் ஆயிட்டு இருந்திருக்கு. அது ஸ்னேகாவை பாதுகாத்தது மட்டும் இல்லாம கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்திட்டு அவ கற்பையெல்லாம் காப்பாத்திருக்கு. அது மட்டும் இல்லாம உன்னை ஸ்னேகா கிட்ட லிமிட்டால பழக வச்சிருக்குது. அடடா கிருஷ்ணவேணி,
நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். இந்தாங்கண்ணா. என்னம்மா தங்கச்சி எப்படி இருக்க? ம், நல்லா இருக்கேன். ஆமா, இந்த கிச்சா எங்க போயிட்டான்? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம ஊர் சுத்த போயிட்டானா? கிச்சாவை பத்தி அப்படியெல்லாம் பேசாதீங்க. எங்கேயாவது மகேஷை தேடி போயிருப்பான். என்னதான் இருந்தாலும் உன் ஊர்க்கார ஆளாச்சே, விட்டு கொடுப்பியா? வா கிச்சா, இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தாரு. உனக்கு 100 ஆயுசு. எங்க போயிட்டு வர? மகேஷ பாக்க. பாத்தீங்களா பண்ணிரனா? நான் சொல்லல. சரி, மகேஷ பாத்தியா கிச்சா? அவர்கிட்ட பேசினியா? அவர் என்ன சொன்னாரு? சீக்கிரம் சொல்லு. கிச்சா, என்ன ஒண்ணு பேச மாட்டேங்கிற? சொல்லு கிச்சா. அது வந்து ஸ்னேகா, நான் அந்த மகேஷ பார்த்தேன், பேசினேன். அவன் உன்னை ஏமாத்திட்டான் ஸ்னேகா. என்ன கிச்சா சொல்ற? மகேஷ் மகேஷ் என்ன ஏமாத்திட்டாரா? பைத்தியக்காரி, இன்னும் முட்டாள்தனமா மகேஷ நம்பிட்டு இருக்க. அந்த மகேஷ் யார் தெரியுமா? ரோஜாவோட புருஷன் அவன். உன் மகேஷும் ரோஜாவோட மகேஷும் ஒரே ஆள் தான். இல்ல இல்ல கிச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. நீ போய் சொல்ற கிச்சா, போய் சொல்ற. அவன் தான் போய் சொல்லியிருக்கான். இத்தனை நாளா உன்னை ஏமாத்தி இருக்கான். ரோஜாவுக்கு புருஷனா, உனக்கு காதலனா ரெட்டை வேஷம் போட்டுக்க அந்த படுபாவி ராஸ்கல். கிச்சா, போது நிறுத்து. அவன் ஒரு பொறுக்கி, ஃப்ராடு. அவன் தான் ரோஜாவோட புருஷன். அதான் உன் கல்யாணத்துக்கு வரல, உன் கழுத்துல தாலி கட்டல. இல்ல கிச்சா, இருக்காது. என்னால இதை நம்ப முடியல. நீ நம்பித்தான் ஆகணும். ஏண்டா ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணலன்னு கேட்டதுக்கு உன்னை பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசிட்டான். உன்னை நடத்த கட்டவன் சொல்லிட்டான். ஸ்னேகாவை வேசின்னு சொல்லிட்டான். பெருமாளே, ஏன் மகேஷா என்ன நடத்த கெட்டவன்னு சொன்னது? ஏன் மகேஷா என்ன வேசின்னு சொன்னது? ஆமா, வைதேகி ஒரு நடத்த கட்டவ. அவன் மக ஸ்னேகா எப்படி பவித்திரமா இருப்பா? ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்களோட தொடர்பு இருக்கு. போதும் போதும் கிச்சா, இதுக்கு மேல எதுவும் சொல்லாத. என்னால தாங்கிக்க முடியாது. ஏன் மகேஷா என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசினது? அவரை நான் எவ்வளவு நம்பியிருந்தேன். அவர் மேல நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன். அவரு போய் என்ன இப்படி எல்லாம் என்ன? கிச்சா, ஏய், ஸ்னேகா, 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 கதவு தரம்மா. ஸ்னேகா, கதவு தர. ஸ்னேகா, 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 ப்ளீஸ். கதவு தர ஸ்னேகா, ஸ்னேகா. மாட்டேன், கதவு திறக்க மாட்டேன். என் மகேஷ் என்ன நடத்த கெட்டவன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் யாருக்காக உயிர் வாழணும்? நான் சாகுறேன், நான் சாகுறேன். என்ன கிச்சா இது? ஸ்னேகா, ஸ்னேகா, சொல்றத கேளு ஸ்னேகா. கதவு தர. ஸ்னேகா, ஸ்னேகா, கதவு தரம்மா. ஐயோ, ஸ்னேகா, என்ன காரியம் பண்ற? ஸ்னேகா, 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 கேளுமா. வேண்டாமா, சொன்னா கேளு. ஸ்னேகா, வேண்டாமா, ஸ்னேகா, இது படிக்காத. ஸ்னேகா, ஸ்னேகா, வேண்டாமா. சொன்னா கேளு ஸ்னேகா, ப்ளீஸ். வேண்டாம். டேய் படுபாவி, இந்த விஷயத்தை ஸ்னேகாட்ட சொல்லாமலே இருந்திருக்காங்க. பாப்பா, அவ சாக போறாடா. ஸ்னேகா, ஸ்னேகா, வேண்டாம் ஸ்னேகா. வேண்டாமா. ஸ்னேகா, ஸ்னேகா, வேண்டாமா, வந்து கதவு தரமா. ஸ்னேகா, ப்ளீஸ். இப்ப என்னடா ஸ்னேகா, பண்றது? சொன்னா கேளு. ஸ்னேகா, வேண்டாம் ஸ்னேகா. வேண்டாமா. ஸ்னேகா, புரிஞ்சுக்கோ ஸ்னேகா, ப்ளீஸ். நான் சொல்றத கேளு. ஸ்னேகா, வேண்டாம். புரிஞ்சுக்கோ. வேண்டாமா, வந்து கதவு ஸ்னேகா, தரமா. அவசரப்பட்டு எந்த முடிவும் ஸ்னேகா, எடுக்காதம்மா. சொன்னா கேளு. கதவு வேண்டாம், தரமா. எதுவும் ஸ்னேகா. பண்ணிக்காத. ப்ளீஸ், கதவு தரமா ஸ்னேகா. சொன்னா கேளுமா. மகேஷ் சொல்றத என்ன கேளு. நடத்த கெட்டவன்னு சொல்லிட்டாருல. ஏன் மகேஷ் என்ன நடத்த கெட்ட? நான் சாகணும், நான் சாகணும். வேண்டாமா, வந்து கதவு தரமா. ஸ்னேகா, ப்ளீஸ். டேய். ஸ்னேகா, ஸ்னேகா, சொன்னா கேளு. ஐயோ, வேண்டாம் வேண்டாமா. ஸ்னேகா. ஸ்னேகா, நிறுத்துமா. அவசரப்படாத சொன்னா கேளு. ஸ்னேகா. ஐயோ, ஐயோ. ஸ்னேகா, வேண்டாமா. ஸ்னேகா, வேண்டாம். ஸ்னேகா, வேண்டாமா. ஸ்னேகா, அவசரப்படாத ஸ்னேகா. தீக்குச்சி அணைச்சிடுமா. சொல்றத கேளு. வேண்டாமா. ஸ்னேகா. எந்த விபரீத வேண்டாம் முடிவுக்கும் ஸ்னேகா. போகாதம்மா. சொன்னா கேளு தீக்குச்சி ஸ்னேகா. அணைச்சிடுமா. ப்ளீஸ் ஸ்னேகா. ஸ்னேகா, கெஞ்சி கேட்டுக்கிறேன். சொல்றது கேளுமா. உன் அண்ணன் சொல்றத யோசிப்பா கேளுமா. ஸ்னேகா. வேண்டாம் ஸ்னேகா. ஸ்னேகா, நான் ஸ்னேகா. சொல்றத கேட்க மாட்டியா? ஸ்னேகா, ஐயோ வேண்டாம் வேண்டாமா. ஒத்துக்காதம்மா. ஐயோ ஸ்னேகா, ஸ்னேகா சொன்னா கேளுமா ப்ளீஸ்மா.